இங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சு. என்னங்க உங்களுக்கு கைகள் வந்துருச்சுங்க? ஆத்தா அருளால என் தம்பி சங்கருக்கு கை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் பவானி தான். என்னால ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அந்த வனக்காளி அம்மனோட அருளாசியாலதான். அடடே, வாங்க வாங்க. என்ன ஊர் பெரிய மனுஷன் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள போய் பேசுவோம். என்ன விஷயம்? வர்ற பொது தேர்தல்ல எங்க கட்சி வேட்பாளரா உங்களை நிறுத்துறதா நாங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். நானா? அது எப்படிங்க? இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க, இந்த தொகுதி முழுக்க உங்க அப்பா தியாகி சுந்தரத்துக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இந்த தொகுதியில நீங்க நின்னீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். இருக்கலாம். நான் ஏதோ வீடு உண்டு என் வேலை உண்டு இருக்கேன். எனக்கு இந்த கட்சி தேர்தல் எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேர்தல்ல எவ்வளவு பணம் செலவானாலும் அத கட்சி தர தயாரா இருக்கு. உங்க குடும்பத்துல ஒருத்தரை நிறுத்தணும்னு மேலிடம் முடிவு பண்ணிருக்கு. ചേട്ടാ നിങ്ങൾ നിന്നില്ലെങ്കിലും പറവായില്ല, തമ്പി നിൽക്കാൻ പറയൂ. நீ பாரு ചേച്ചി ഞാൻ എങ്ങനെ ചേച്ചി? ஓ ஓ என்னடா ஆளாளுக்கு சங்கு பிடிக்கிறீங்க? எலெக்ஷன் நிக்க சொல்ற, உட்கார்றா. ஓ ஊவா. என்ன ஊவா? எதுக்குங்க யோசிக்கிறீங்க? ஆத்தா புண்ணியத்துல தேர்தல்ல நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. தைரியமா நில்லுங்க. நீ சொன்னா சரி, தேர்தல்ல நான் நிக்கிறேன். அப்புறம் என்ன, தம்பி நிக்கிறேன்னுச்சு, தேர்தலுக்கு உண்டான வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. அப்ப இவங்க கல்யாணம், தம்பி தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடுவோம். ஒற்ற கல்லில் 2 மாங்கா. ஏன் 3 மாங்காய் உளுந்தா ஒன்னு எடுத்து வியாபாரம் பண்ணிடுவியா? உங்கள் ஓட்டு, 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 உங்கள் ஓட்டு. சற்று முன் கிடைத்த தகவல். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கண்ணபுரம் தொகுதியில் திரு சங்கர் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு கண்ணன் அவர்களை விட 2,40,342 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கண்ணபுரம் தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற சங்கர் அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கிறேன். Please come in, sir. This is your honorable seat. Congrats. Thank you. Yes, Tommy. Sir, he is Mr. Raghupati, our auditor. Please come. She is Miss Prema, your PA. ஓய் கோவிந்தன், என்னங்க சாமி? உமக்கு யோகம் வந்தாச்சு. ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சராயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. அயாள் அமைச்சரானதுக்கு இயாளுக்கு எந்தின மாலா? ஈயாளா? எறும்பாளு, பூச்சி ஆளு, புழு ஆளு, இந்த ஆளு கிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாவி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மு குட்டி. ஏய், இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ? இது
കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് തിന്നെ കിടക്കുന്ന ആള് അതല്ലേ ஐயோ நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்மை பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി? എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്നേ? മനസ്സിലായോ? മനസ്സിലായി. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய் இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கங்க. அப்ப அர்த்தமா? மாளிகையா இல்ல பங்களாவா? என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்? உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஜனங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னால காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காகவாது நீ வர வேண்டாமா? நன்றி அங்க வந்து தான் சொல்லணுமா? இவங்களும் ஜனங்க தானே, இவங்க கிட்டே சொல்லிடுறேன். நன்றி நன்றி நன்றி. போதுமா? சார், இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போடணும். கொண்டாமா. சாரி. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. பென். என்ன பிரேமா? இன்னும் எத்தனை நாள் நாம தங்கி இருக்க போறோம்? சொந்த ஊர் தானே, எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். ஆமா, என்ன விஷயம்? இல்ல, நெக்ஸ்ட் வீக் எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். சில பேரை இன்வைட் பண்ணணும். ஓ வெரி குட். எனக்கு இன்விடேஷன் இல்லையா? ஷூர். நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும்னு எனக்கு ஆசை. ஆசைப்பட்டல, எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே? அப்படியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. எத்தனை தடவையா சொல்றது? உனக்கு எத்தனை தடவை பாட்டி சொல்றது? அவர் என்ன சாதாரண ஆளா? அவர் ஒரு மந்திரி. உங்களுக்கு தான் மந்திரி, எனக்கு எப்பவும் என் பிள்ளைதான். அப்படியா? பாட்டி இந்த நிலை இல்லம்மா, இந்த மாதிரி எத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்க? அவங்களும் நானும் ஒண்ணா? போய் தாயம்மா வந்திருக்கேன்னு சொல்லு. பிள்ளை சாப்பிடணும் ஆசையா ஆப்பம் சுட்டுக்கிட்டு வந்திருக்கேன், விட மாட்டேங்கிறேன். எப்படியா? முடியாது. இன்ஸ்பெக்டர், விடுங்க அந்த பாட்டியை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு எவ்வளவு மவுசுன்னு. பா. தாயமா, இப்ப எதுக்கா இங்க வந்த? அதனப்பா அப்படி சொல்ற? இந்த தாயமாட்ட வாங்கி சாப்பிடுற ஆப்பம்னா அவன் தாய்கிட்ட சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவியே. அதனாலதான் நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே சுட சுட 2 ஆப்பம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுப்பா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு 1.5 ஆப்பத்தை தூக்கிட்டு வந்துட்ட. இதுக்காக தான் அவங்க முன்னாடி கரெக்டா பண்ணியா? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ எதுக்கா இங்க வந்திருப்பேன்னு தெரியாதா? உன் பழைய பாக்கி 25 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்ப. வந்தவன் நேரம் வந்து பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே. இதுல என்ன ஆப்பம் ஒரு சாக்கு? இந்தா 25 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் வச்சுக்கப்போ. பணத்துக்காக இந்த ஆப்பத்தை வித்திருந்தேன்னா பாக்கி வசூல் ஆயிடுச்சுன்னு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிருப்பேன். இது பாசத்துக்காக எடுத்த அந்த ஆப்பம். அது வேலை உனக்கு தெரியாது. பணத்தை நீயே வச்சுக்கோ. பதவி அந்தஸ்து வந்துருச்சுன்னா பாசம் மறந்து போயிடும்பா. நீ நல்லா இரு. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப தான் மாறிட்டீங்க. கோயில் ஐயரை மட்டும் இல்ல, அந்த தெய்வத்தையும் அவமதிச்சிட்டீங்க. இத்தனை நாளா நீங்க எந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அந்த வீட்டுக்கு வான்னு உங்க அண்ணன் கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு அலட்சியப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு பாசத்தோட ஆப்பு கொண்டு வந்த பாட்டிய திட்டி பேசி அவமானப்படுத்திட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது. பதவி உங்களை ரொம்ப தான் மாத்திடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையை பார்க்கத்தான் வந்தேன். நம்ம கல்யாண விஷயமா உங்களை அப்பா பார்க்க சொன்னாரு. உங்க அப்பனை இங்க வர சொல்லு. நான் அவர்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிறேன். நீ போ. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புறப்படலாமா? அப்படியா? போலாமே. என்னங்க, பட்டணத்துக்கா போறீங்க இல்ல வனக்காளி அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலாங்க. கோவில் எங்கேயும் போயிடாது, சாமி அங்கேதான் இருக்கும். அடுத்த தடவை போய்க்கலாம். போலாமா பிரேமா? நாற்பத்தஞ்சு, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சோப்படுத்தோ எதுக்கு? மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல? இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்னமோ குளிக்கிறப்போ ரொம்ப வலிக்கணும். நாம்பல அதுல யானைப்பாக. ஏண்டா தீவடி, காலையில் தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சமே, அதை நீங்க கவனிக்கல. வெட்டி வாழா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வட்டன். வாழா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன்.
என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவா அம்முக்குட்டி பொம்மு கொல்லிக்கன்னு பற்ற போது வா உள்ள போலாம். யாரு எங்களுக்கு கொல்லிக்கண்ணு? ஐ ஐ ஏ டக்கு டக்கா டக்கு டக்கா. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறுந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? ബൊമ്മക്കുട്ടി കൊടുത്തു വച്ചവൾ ഞാൻ തപ്പ് ചെയ്തു ഞാൻ തപ്പ് ചെയ്തു ഞാൻ തപ്പ് ചെയ്തു நீ மட்டுமா? ஞான் தப்பு செஞ்சோம், ஞான் தப்பு செஞ்சோம், ஞான் தப்பு செஞ்சோம். എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல இந்த தோஷம் நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട് പറയട്ടെ. உன்னிடத்தில் உண்டோ? പറയடி. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ஓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി ஓ കതവിനെ താഴിട്ട് ஓ കട്ടിന്മേ തള്ളണം. ஓ நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? അമ്മൂട്ടി എന്നെയുണ്ട്. அம்முக்குட்டி தான் வாழை வெட்டி நம்மளும் வாழை வெட்டி இருக்கிறது. ஏய் சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. ஏய் டேய் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு வேணும். Fantastic. இஸ் இட்? உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ. பிரேமா. எஸ். பர்த்டே ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கு. ஆமா, இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. என்னங்க, என்ன பவானி? ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட பேசிட்டு போலான்னு வந்தேங்க. என்ன விஷயம்? வர ஆடி மாசம் வனக்காளி அம்மன் கோயில்ல திருவிழா நடக்க போகுது. அடுத்த வெள்ளிக்கிழமை கொடி ஏத்து போறாங்க. அன்னில இருந்து நீங்களும் நானும் இந்த மஞ்சள் துணி உடுத்திக்கிட்டு விரதம் இருக்கணுங்க. கோயில்ல தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கணுங்க. தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கணுமா? ஆமாங்க, அப்படித்தானே வனக்காளி அம்மன் கோயில்ல நாம வேண்டிக்கிட்டோம். அதனால என்ன, அடுத்த வருஷம் ஆடி திருவிழா வரத்தான் போகுது. அப்போ நம்ம நேர்த்திக்கு என்ன செஞ்சுட்டா போகுது. அப்படி இல்லைங்க, தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையில கால தாமதமே இருக்க கூடாது. இந்த திருவிழாவிலேயே நம்ம நேர்த்தி கண்ணை நிறைவேற்றிடணுங்க. பைத்திய மாதிரி பேசாத பவானி. அப்ப நான் சாதாரண சங்கர். தீ மிதிக்கலாம், தீச்சட்டி ஏந்தலாம், ஏன் புலி வேஷம் கூட போடலாம். ஆனா இப்போ நான் ஒரு மந்திரி. நான் போய் தீச்சட்டி ஏந்தி தீ மிதிச்சா ஊர்ல கைகொட்டி சிரிப்பாங்க. என்னங்க, விளங்காத உங்க கைகால விளங்க வச்சு வியாதியை குணப்படுத்தினவளும் அந்த தாய் தான். இன்னைக்கு இந்த மந்திரி பதவி அந்தஸ்தும் கொடுத்தவளும் அந்த தாய் தான். அதுக்காக நீங்க அன்னைக்கு அவகிட்ட வேண்டி சேர்த்தி கடனை இன்னைக்கு தீக்க போறீங்க. இதுல மத்தவங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நிறுத்துறி. அவன் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான். நீ என்னமோ தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்க சொல்லிட்டு இருக்க. அந்த சந்திரனுக்கு போனவன் கூட சாமியை நம்பிதான் காலடி எடுத்து வச்சிருக்கான். அதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா எல்லாம் தெய்வ சக்தியால தான் நடக்குதுன்னு? நீ சொல்றத பார்த்தா அந்த தெய்வம் தான் கைகால குணப்படுத்தின மாதிரியும் மந்திரி பதவி வாங்கி கொடுத்த மாதிரியில பேசுறேன். நான் அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன்ல, அதுல கூட குணமா இருக்கலாம்ல. என்ன பாக்குற? என்ன மாதிரி எத்தனையோ பேர் கைகால் விளங்காம கோவிலே கதின்னு கிடக்குறாங்களே, அவங்களெல்லாம் உன் தாய் குணப்படுத்திச்சா? ஏதோ என் கெட்ட நேரம் கைகால் விளங்காம போயிடுச்சு. அப்புறம் எனக்கு நல்ல நேரம் வந்துச்சு, கைகால் விளங்கிச்சு. தட்ஸ் ஆல். ஐயோ, அந்த நல்ல நேரம் கெட்ட நேரமா மாறிட கூடாது, நாங்க பயப்படுறேன். எனக்கு டைம் ஆகுது, நிறைய வேலை இருக்கு. தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். தொந்தரவு பண்ணலங்க. இந்த மஞ்சள் துணி ஆத்தா பாதத்துல வச்சு கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என்னடி பொல்லாத மஞ்சள் துணி? நான் தான் திருவிழாவுக்கு வர மாட்டேன், சீமதிக்கு மாட்டேன் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு மஞ்சள் துணி கட்டிக்கணும். என்ன அர்த்தம்? அம்மாவோட சக்தி தெரியாம இப்படி அலட்சியப்படுத்திட்டீங்களே. என்னடி பெருசா அம்மா சக்தின்னு மிரட்டுற? ஏன் சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன கேட்டுதான் உங்க அம்மனுக்கு 6 கால பூஜையும் அபிஷேகம் நடக்குது. நான் நினைச்சா எந்த கோவிலையும் திறக்க முடியும், எந்த கோவிலையும் மூட முடியும். யார் வேணாலும் கோயில திறக்கலாங்க, ஆனா யாராலையும் கோயில மூட முடியாது. என்னால முடியும். மந்திரிங்கிற மமதையில பேசுறீங்களா? இல்ல, பதவியை பயந்தாம சாதாரண சங்கராவை கோவில மூடி காட்டு. உங்களால முடியாது. அப்படி கோயில மூடி காட்டிட்டா அதுக்கப்புறம் நான் அந்த தாயை உங்களை வணங்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். நேர்த்தி கடனை நிறைவேற்ற சொல்லி இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளவு ஏன் நானே அந்த தாயை வணங்க மாட்டேன். சவால் விடுறியா? பாப்போமா? பாப்போமான்னு எதிர் சவால் விட நான் தயாரா இல்லைங்க. உங்களால முடிஞ்சா பாருங்க.